ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் அந்த டவுட்டுக்குரிய வீடியோ வந்து அடுத்து நம்ம என்னாச்சு பார்த்து போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது ஜிஎன்எம்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேற்றுக்கு நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம். அதாவது நீங்கள் வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா மேபி இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்போயுமே பிஎஸ்சி நர்சிங் படித்தா தான் ரொம்ப பெஸ்ட்டு. இருந்தாலும் எங்களை வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதாவது எங்களால் பே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலமையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎன்எம் வந்து என்ன பார்த்தா ட்ரை பண்ணலாம். இதில் வந்து நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரிஸ் வைஸாக நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, எப்படி வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே டெமோ வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். சரியா, டெமோ வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்பெஷல் அண்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து எப்போ நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இன்னையிலேருந்து. சரியா, இன்றைக்கி நமக்கு 1 1/10/2024 7/10/2024 வரைக்கும் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா, ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் இது எல்லாமே நம்ம 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடணும். இது எல்லாத்துக்குமே டெமோ வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட். சரியா, ஃபைனல் ரிசல்ட் வந்து 9ஆம் தேதி நமக்கு வந்துடும். அதாவது உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதும் 9ஆம் தேதி டவுன்லோட் பண்ணிவிட்டு 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். அதை நீங்கள் பார்த்துங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 16ஆம் தேதிக்குள்ளே நினச்சி பார்த்தீங்கன்னா டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி யார் யாருக்கான ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, அதுக்கப்புறம் ஐஆர்டி வார்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன். சரியா, இவங்களாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வராங்க. இவங்களோட லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் விட்டுட்டாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் குரூப். சரியா, அதாவது ஜென்ரல் இல்லாமல் அதர் குரூப்பில் இருக்கீங்க பார்த்தீங்களா, இப்போ ஒகேஷ்னல் குரூப்பு. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் குரூப்பு, இவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சேம் டைம் தான். சரியா, சேம் டைம் தான் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜென்ரல் ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஜென்ரல் ரேங்க் வந்து அதாவது ஜென்ரல் ரேங்க் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் அதாவது 1ஆவது ரேங்க்கில் இருந்து. சரியா, அதாவது ஜென்ரல் ரேங்க் 1ஆவது ரேங்க்கில் இருந்து 369ஆவது ரேங்க் வரைக்கும் இருக்கவங்க மட்டும்தான் ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம கலந்துக்க முடியும். அதே மாதிரி ஒகேஷ்னல் குரூப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1ஆவது ரேங்க்கில் இருந்து 461ஆவது ரேங்க் வரைக்கும் இருக்கவங்க தான் கலந்து கொள்ள முடியும். சயின்ஸ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1ஆவது ரேங்க்கில் இருந்து 7111ஆவது ரேங்க் வரைக்கும் தான் கலந்துக்க முடியும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, ஏன்னா சார் எங்களுக்கு வந்து லிங்க் ஓப்பன் ஆகலை, எங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகலை சில பேர் சொல்லலாம். ஏன் லிங்க் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ளே நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. சரியா, இந்த ஜென்ரல் ரேங்க்கில் யார் வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதெல்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.